ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி சமையல் பை லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் கடையில் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி சொரக்காய் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முழு சொரக்காய். இது வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 விசில் அடிக்க போகிறேங்க. கொஞ்சமாக சால்ட்டு சொரக்காயிலேயே போட்டு வேக வச்சிடலாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மண்பானையில் தாங்க கடையில் செய்ய போகிறோம். ஒரு ஆனியன் பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 3 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்குறேங்க. வாங்க பார்க்கலாம். மண்பானை கொஞ்சம் நல்லா சூடானதும் ஆயில் தேவையானது சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடு ஆயிடுச்சுங்க. இப்போ கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கொஞ்சமாக சீரகம் வச்சுருக்குங்க 1/4 டீஸ்பூன். இப்போ இதையும் அதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பருப்பு ரொம்பவே வறுப்படக்கூடாதுங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டா தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் இன்னும் வதங்கி வருங்க. ஒரு கிளறி கொடுத்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. இப்போது இதில் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், சொரக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போடலாம். நல்லா வெந்திருக்குதுங்க. மசிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் மத்து இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சொரக்காய் கடையில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சூடாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.